அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நம்ம குரல் பதிவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் பதிவு போடனாலே நிறைய முருகபக்தர்கள் ரொம்ப அன்போட அக்கறையோட விசாரிக்கிறீங்க. என்ன ஆச்சுன்னா உடம்பு சரியில்லைங்களா, ஏன் வரல அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த அன்புக்கெலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. எல்லாமே நல்லபடியாக இருக்குது, எல்லாமே முருகரோட நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு கிட்டத்தட்ட முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமே என் மனம் ரொம்ப அமைதியாக அடங்க ஆரம்பிச்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 விஷயம் நான் எழுதி எடுத்துகிட்டு போனேன் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு. ஆனால் 7க்கு மேலே என்னால் பேச முடியல. அப்போ நிறைய விஷயங்கள் அது விஷயமா யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, இந்த ஆரம்பத்தில் நம்ம முருகர் பற்றி நான் பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் முதல் 6 மாதம் இருந்தவங்க இப்போ கிடையாது. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நிறைய முருகர் சொந்தங்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முருகர் சொந்தங்கள் போய் திரும்ப புது முருகர் சொந்தங்கள் வந்தாங்க. இது மாதிரி எல்லாருமே ஒரு எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு குரு கிடைச்சாலும் சரி, ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி, இல்லை ஒரு தெய்வத்திட்ட போனாலும் சரி, நம்ம பிரச்சனை இருக்கிறப்போ அவங்க எல்லாம் பெருசாக தெரிவாங்க. பிரச்சனைகள் சரியானதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுத்தது நோக்கி போயிடுவோம். அந்த பழசம் நம்மளால் நினைவில் வச்சுக்க முடியாது. இது மனித இயல்பு. அப்போது இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு எல்லா விஷயம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட அனுப்புகிறாங்க. இந்த முருக சக்தியை நம்ம இந்த பேச ஆரம்பிச்சதும் பிரபஞ்சத்தோட அனுமதி தான், முருகரோட உத்தரவு தான். அப்படி இருக்கும்போது இதில் நிறைய பேரை நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். இந்த 2 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயம் கடந்த ஒரு மாசமாக நான் நிறைய பார்த்தது என்னன்னா, இந்த முருகர் கைவிட்டாரு, முருகனே இல்லை அப்படின்ற ஒரு நிறைய மெசேஜ் இந்த ஒரு மாசமாக நான் பார்த்தேன். அந்த முருகர் அழைக்க நிகழ்ச்சிக்கு முன்னும் சரி பின்னும் சரி, அதெல்லாம் பார்த்ததுனால தான் இது ஏன் நடக்குது அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நிறைய பிரபஞ்ச ரகசியங்கள் உண்மையானப்போ அது இன்னும் ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துச்சு. இதை நம்ம வெளியே சொல்லலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா சமீபத்தில் ஓம் சரவணபவ நேர்காணல் போகும்போது கூட கிட்டத்தட்ட அந்த 45 விஷயத்தில் 7 விஷயம் நான் சொல்லிட்டேன். மிச்சத்தை சொல்லான்னு போய் அங்கேயும் ஒரு 8-9 விஷயம் தான் என்னால் பேச முடியுது. அதுக்கு மேலே எனக்கு நேரமும் சூழ்நிலையும் அனுமதிக்கல. எனக்கும் ஒரு மாதிரி படபடப்பாக வந்துருச்சு. போதும்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். அதில் இந்த ஓரை சம்மந்தமாக ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும்னு பதிவு பண்ணி போய் வெளியில் காரியம் ஏறும்போது தான் ஆஹா இதை விட்டுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த பதிவில் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த போன பதிவில் 3 படங்கள் சொல்லியிருந்தேன். அதில் இப்போ சமீபமாக ஒரு படம் இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. உலகத்தில் ஒவ்வொரு மூலையில் பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. யார் மூலயமோ இந்த படம் இப்படி ஒன்று இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராஜேஷ் சார் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் அதை பற்றி இன்னும் டீப்பாக போய் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். அதில் இந்த ஒரு மாதம் கடந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூன் எண்டு ஆரம்பித்து ஜூலை முடிஞ்சு இப்போ ஆகஸ்ட் இந்த குரல் பதிவு பண்ணுற நாள் 7ஆம் தேதி. இப்போ வரைக்கும் அதீத முருக பக்தர்கள் சொன்னது காரணம் என்னன்னு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட கிரக மாற்றம் தான். இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் 30 முடிகிற வரைக்கும் இப்படி இருக்கும். ஆனால் யாரும் பயந்துடாதீங்க. முருக பக்தர்கள் நம்ம இப்போ அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே, இந்த துன்பம் நம்ம இல்லைன்னா இதோட பெரிய துன்பத்தை அனுபவிச்சோம். அது மட்டும் சத்தியமான உண்மை. ஏன்னா ஒரு 5 முருக பக்தர்கள் அவ்வளோ மோசமான கர்ம வினையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க சொல்லி நான் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 24 மணி நேரம் ஆச்சு. இப்படிலாம் மனிதனுக்கு துன்பம் வருமா, இப்படி மனிதன் அவஸ்தைப்படுவானா, ஐயோ முருகா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் அவங்க கதையை கேட்டு நானும் கண் கலங்கி ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறப்போ இந்த எல்லா கிரக பாதிப்பு தான். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு முருகர் நடத்தலை. நம்மளை முருகர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. முருகர் சோதிக்கவே இல்லை. நம்ம கிரகமும் நம்ம ஊழ்வினை கர்ம வினை தான் நம்மளை சோதிக்கின்ற உண்மையை நான் உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த 5 பேருக்கும் உணர வச்சதுக்கப்புறம் இந்த துன்பம் மட்டும் உங்களுக்கு வரலன்னா எவ்வளோ பெரிய துன்பத்தை நீங்கள் மாற்றிருப்பீங்க, மாற்றி அது மூலயமா எவ்வளோ பெரிய வேதனை அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு கண் முன்னாடியே ஒரு காட்சி படலமாக காட்டுறப்போ அவங்க உணர்வு பூர்வமாக முருகர் காப்பாற்றிருக்கிறது உணர்ந்தாங்க. அதே தான் திரும்ப நான் எல்லா முருக பக்தர்களும் சொல்ல வரேன். இந்த ஒரு மாதம் பெரிய கவலையில் இருப்பீங்க எல்லாருமே. அது நம்ம கிரகம் தான், நம்ம ஊழ்வினை கர்மவினை தான். இந்த ஆடி மாதம் பெரிய ரோல் பண்ணுது. நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சி எனக்கு மெடிடேஷனில் இந்த ஆடி மாதம் அது சொல்லவே முடியல. இப்பயாவது அந்த விஷயத்த பதிவு பண்ணணும்னு சொல்லி அந்த பழைய புக்லேருந்து எடுத்து திரும்ப ஞாபகம் சொல்கிறேன். இதுவும் இயற்கை. இப்போ நான் சொல்கிற ஒரே குரு உரை தான். அது எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அதில் பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கர்மவினை ஊழ்வினை மாற்றுறது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதில் முக்கியமானது நம்ம இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுற இடத்துக்கு உங்களால் முடிஞ்சால் கேழ்வரகு வாங்கி கொடுங்க. கேழ்வரகு மாவாவோ இல்லை கேழ்வரகு அந்த இதுவாகவோ வாங்கி கொடுங்க. அந்த சின்ன சின்ன கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. பெரிய பெரிய கோயிலுக்கும் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. உங்கள் தெருவில் இருக்கிற கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த கேழ்வரகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இத்தனை நாள் ஆடி வாரம் கரெக்டாக ஆடி மாதம் 4வது வாரம் வரப்போகுது. இந்த 3 வாரமும் சொல்ல முடியாத விஷயத்த இன்றைக்கி தான் அனுமதிச்சிருக்கு பிரபஞ்சம். அதனால் யாருமே
இப்போ அனுபவிக்கிற துன்பம் வந்து பெருசு நினைச்சிடாதீங்க. பெரிய துன்பத்துல தான் நம்மள முருகப்பெருமான் காப்பாத்தி இந்த சின்ன விஷயம் அனுபவிக்கிறோம். அது பண வேதனையா இருந்தாலும் சரி, மனவேதனையா இருந்தாலும் சரி, நோய் வேதனையா இருந்தாலும் சரி. அதுல இந்த ஓரை சம்பந்தமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எழுதி எடுத்துட்டு போற ஓம் சரவண பவன் அந்த பேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. கடைசியா கிளம்பி வெளில வந்து கார்ல பார்த்தா அந்த பேஜ் அங்கேயே இருந்துக்கு. அப்போ நான் நக்கீரன் அந்த ஓம் சரவணபவ சேனல்லே சொன்னேன், இந்த மாதிரி இதை சொல்லவே முடியலங்க, நான் 2-3 நாள் திரும்ப இயற்கை அனுமதி கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இந்த குரல் பதிவு கேட்குறவங்க எவ்வளோ பெரிய மனவேதனையில் இருந்தாலும் இந்த ஆடி மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிங்க. முருகர் மேலே கோச்சிக்காதீங்க, முருகர் வழிபாட்டை நிப்பாட்டிடாதீங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம முருகர் ரொம்ப கெட்டியாக பிடிக்கணும். எந்த செவ்வாயினாலும் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு, அதே செவ்வாய் ஆடி மாதத்துக்கு அப்புறம் பெரிய அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். இது உண்மை. அதே மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், எப்போ உத்தரவு கிடைக்குன்னு. இந்த குரல் பதிவு அப்படி வந்தது தான். இல்லைன்னா இதை நாளைக்கு தான் பௌர்ணமிக்கு தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்று பண்ணணும் உத்தரவு வந்து லண்டன்லேருந்து எனக்கு ஒரு வெள்ளை மயில் தொகை வந்துச்சு. அது கிட்டத்தட்ட 4 மாசமா என் கைக்கு வந்து சேர முடியாமல் இன்னைக்கு அது முருகர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த குரல் பதிவே பண்ணணும்னு உத்தரவு வந்துச்சு. அது விரைவில் அதை எடுத்து பதிவு செய்கிறேன் பாருங்க. இதில் நடந்த எனக்கு இந்த ஒரு 4-5 நாள் அமைதியானதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடி அது கையில் வாங்கினதுலேருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் என்னை சுற்றி நடந்துட்டு இருக்கிறத நான் உணர்றேன். அந்த திருப்புகழ் ஓலைச்சுவடியாக இருக்கட்டும், அந்த இடத்த கூட என்னால் சொல்ல முடியல. காரணம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் தப்பாகியோ இல்லை, அது மிகப்பெரிய பொக்கிஷம், அது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். கந்தசஷ்டி கவசம் முதல் ஓலைச்சுவடி 250 ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயத்தை நம்ம தொடுறப்போ அதில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து கனெக்ட் ஆச்சு. முருக பக்தர்களும் அதை தொட்டு பார்க்கணுன்ற என்னோட ஆசை. விரைவில் அதுக்குண்டான விஷயத்தை வந்து முருகர் நடத்துவார் நான் நம்புகிறேன். அதே போல் ஆதன் சேனல் வந்து கரெக்டாக அந்த ஃபைல் ரெக்கவரி பண்ண முடியலன்னு சொன்னப்போ திரும்ப முருகர் ஒத்துழைக்காமல் கிடைக்குன்னு சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி திரும்ப அவங்க ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அந்த முருகர் ஐக்கிய நிகழ்ச்சியில் நான் பேசுனதை விட அந்த 6 முருக பக்தர்கள் பேசுனது உண்மையிலே பெரிய அதிசயமாக இருக்கும். எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன், நான் பேசுறது போனால் கூட பரவாயில்ல, அந்த முருக பக்தர்கள் பேசின முருக சாட்சியை மட்டும் எப்படியே எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சேன். இப்போ இன்னைக்கு ஃபைல் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வர சண்டே வந்து அது எப்பயும் போல் 11-11க்கு வரும். அதுக்கு முன்னாடி அவங்க போடுறேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், சண்டே தான் போடணும், அதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த தேதி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கப்போ ஒரு பெரிய பதட்டமும் வருது. அதே சமயத்தில் அந்த முருக பக்தர் சொல்கிற பேரார்வம் வந்து தொடர்ந்து வருது. ஆனால் அது பிரபஞ்சம் வந்து அனுமதிக்காமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்திலோ தடங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் ரொம்ப அமைதியாகி சரி நேரம் வரப்போ சொல்லுவோம்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டி வச்சிடுறது. சமீபத்தில் ஆண்டார்கோப்பமும் பெரும்பேடும் போனப்போ உண்மையிலேயே அவ்வளோ பெரிய விஷயங்கள். எந்த கோவிலுக்குமே போய் நான் அவ்வளோ டயர்டாக மாட்டேன். நீங்கள் ஆண்டார்குப்பம் போனவங்களுக்கு மட்டும் இதை உணர்ந்திருப்பீங்க. ஆண்டார்குப்பம் போயிட்டு வந்தாலும் அது என்ன நம்மளோட கர்மவினை ஊழ்வினை மாறதுக்குண்டான அறிகுறியான்னு தெரியல. அவ்வளோ டயர்டாகி அது உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக படுக்க வைக்கும், அவ்வளோ ஓய்வு எடுக்க வைக்கிது. அது உடல் அசதி வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்குறது. நம்மளோட அந்த அந்த கோவிலோட தன்மை என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அந்த கோவிலை பற்றி ஓம் சரவணபவ சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கே தெரியாத விஷயம் அன்றைக்கி போய் தெரிஞ்சது. அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிரகம், நம்ம ஊழ்வினை கர்மவினை தவிர முருகர் கிடையாது. முருகர் நம்ம அதுலேருந்து காப்பாற்றுறாருன்றத உண்மையை வந்து இன்னும் ஆதாரப்பூர்வமாகவும் இன்னும் காட்சி பல்லலத்தோட வருவேன். ஏன்னா எனக்கு பெரிய பணி கொடுத்துருக்காரு முருகர். எப்படி அருணகிரிநாதர் வந்து எல்லாரும் உள்ளங்களிலும் சேர்க்கணும்னு வந்துச்சோ, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே இப்போ திருச்சியில் வந்து அருணகிரிநாதரோட வழிபாடு ஒன்று நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். உலகம் ஃபுல்லாகவே திருப்புகழ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திரும்ப வந்து எல்லாரும் கையில் எடுப்பாங்க. உலகம் ஃபுல்லாக திருப்புகழ் விழா நடக்கும் பாருங்கள். எல்லா மூலையிலையும் திருப்புகழோட சக்தியை உணர்வாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு பௌர்ணமி. நாளை வந்து ஆடி மாத பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. திருச்செந்தூரில் போய் வழிபாடு பண்ணி தங்குற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் இந்த கடந்த 1 மாசமா நீண்டமான ஒரு துன்பம், நீண்ட கால ஒரு வேதனை இருந்துச்சோ அவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் பக்கத்தில் கடலில் நீங்கள் திருச்செந்தூருக்கு போகணுன்றது முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கடலில் நாளை மாலை ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வேதனை இருக்கோ அந்த கடல் தாய்கிட்ட சொல்லுங்கள், சந்திரன்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயமே பெரும்பாலும் நம்ம எல்லாம் நினச்சோன்னா விதியை மதியாலனா நம்ம அறிவுனால வெல்லலாம், நம்ம புத்தினால வெள்ளனால எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து விதியை மதியாக வெள்ளலான்றது. மதியம்னா சந்திரன் தான் நம்மளோட மொத்த கர்ம வினைக்கு ஹெட்மாஸ்டராக இருக்காங்க. அந்த ஹெட்மாஸ்டர் விஷயத்த வந்து சொல்லத்துக்கு தான் இவ்வளோ தடங்கள் வந்துச்சு போல இருக்குது. பிரபஞ்சம் இவ்வளோ கொடுத்துருக்கு. அதை நான் இன்னும் இப்போ சொன்னது 1% தான், இன்னும் 99% கண்டிப்பாக பிரபஞ்சம் அனைக்குமா சொல்கிறேன். நீங்கள் சந்திரன்கிட்டையும் நிலாவை பார்த்தோ இல்லை கடலை பார்த்து உங்களுடைய எல்லா மொத்த துயரத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அது சரியாகும். எல்லார் உள்ளங்களையும் இல்லங்களையும் அருணகிரிநாதர் வழிபாடு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அருணகிரிநாதர் வழிபாடு பண்ண எல்லாருக்கும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் வந்து மிக எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் உணர்ந்திருக்காங்க. அதுவும் வெளிநாடு வெளியூர் எல்லா இடத்துலையுமே அருணகிரிநாதர் படம் வச்சவனுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி என்னோட எல்லா பயணமும் எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. விரைவில் நம்ம எல்லாருமே நேராக சந்திப்போம்.
முதல் கோவில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற கோவில் தான். அதான் முருகர் கொடுத்த உத்தரவு. கடலூரில் வில்லுடையான் பட்டு. அதுக்கு உண்டான தேதி ஒன்றும் உத்தரவு வரல. வந்து நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து திருச்செந்தூரில் கொடுத்த வேல் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் கொடுக்கணும் முருகர் உத்தரவு வந்திருக்கு. அது சென்னையில் இருக்கிற கோவில் தான். அதையும் நான் விரைவாக நான் பதிவு செய்கிறேன். திரும்பவும் நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், கடந்த ஒரு மாதமாக முருக பக்தர்கள் அதிகமாக துன்பப்பட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஜூலை மாதம், ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்குமே யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த துன்பம் எல்லாமே மாறிடும். தைரியமாக இருங்க. முருகப்பெருமானை எந்த சூழ்நிலையும் கைவிட்டுறாதீங்க. இது மட்டும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் எனக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 மெசேஜாவது வந்து முருகன் என்னை கைவிட்டார், முருகன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை, முருகனை நம்பி வீண் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கிரகத்தோட பாதிப்பு தான். சரியாயிடும். எல்லாத்தையுமே முருகர் மாற்றுவார். நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும்தான் மாறும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் முருகர் வழிபாட்டை நிப்பாட்டிக்காதீங்க. முருகரை கெட்டியமாக பிடிச்சிங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.